திராவிட இயக்க சித்தாந்தங்களை திராவிட சித்தாந்த வேறு தமிழ் சித்தாந்த வேறு அல்ல. திராவிடத்துக்கு அடங்கியதுதான் தமிழ் தேசியம். அதனால ரெண்டு வேறு வேறு அல்ல. இதுல குழப்பம் பண்றாரு. அதனால இந்த குழப்பங்கள்லாம் மக்கள் கடந்த காலத்துல தூக்கி எறிந்து விட்டார்கள். அவருக்கு என்ன அசைன்மெண்ட் நாக்பூர் தலைமை கொடுத்துச்சுன்னா, நீ தமிழ் தேசியம் பேசு, நாம் தமிழர் என்ற கட்சி நடத்துற ஒரு சீப்பு ஆதித்தனார், அந்த கட்சியை நடத்து, உனக்கு பணம் தர்றோம், தொலைக்காட்சியில உனக்கு தினசரி உன்னுடைய போட்டோவை காட்டுறான் அப்படின்னு சொல்லி மறைமுகமா பிஜேபி தலைமை கொடுத்த ஆதரவு அடிப்படையில் களத்துக்கு வந்தார். மக்கள் எல்லாம் கூட்டணி ஆரம்பிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், வைகோலாம் 10% ஓட்டு விழுந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பிடிக்காத 10% பேர் இருக்காங்க. அந்த 8% பேர் தான் சீமானுக்கு போட்டது. இப்ப இந்த 8% பேரும் சீமான் பிஜேபி ஆதரவாளர் மதவாத சக்தியின் தூண்டுதலால் செயல்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஏன்னா கட்சியை விட்டு தினசரி விளையிட்டு இருக்காங்க. தான்லிங்க நாடார் தான் RSS உடைய தலைவர். தான்லிங்க நாடார் தான் எனக்கு குருன்னு சொல்றாரு. அவர் தான் கூட்டு போறாரு. சங்கி யார்? ரஜினிகாந்த் ஒரு சங்கி. அந்த சங்கி கிட்ட ரவீந்திரநாத் சங்கி இந்த சங்கியை கூட்டு போறான். அப்ப நீ பேசின தமிழ் தேசியம், தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும், சிறையில நீங்க நாட்டு ஆள்றவனை தேடாத, சிறையில தேடுன்னு சொன்னவர் தான் சீமா. இப்ப பிஜேபி அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டா, யாரோடையுமே அதிமுக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் ஒருங்கிணைந்தால் உலகெங்கும் இருக்கும் மூவர்ணம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். இன்றைய அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் அண்ணனது கருத்துக்களை நம்மோடு பகிர வந்திருக்கிறார்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கேன். இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலையில நமது தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நடிகர் விஜய் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய முக்கியமான நோக்கம், அவருடைய கொள்கைகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவரும் திராவிடம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இருமுனை கொள்கையில வந்துகிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி இப்ப இருக்கிற திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் 2026 தேர்தல்ல அப்படின்னு எல்லாரும் கணிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கண்ணே. ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னா ஊர்ல 4 கடை வைப்பாங்க. அது மாதிரி இந்திய ஜனநாயகத்துல யார் வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அது மாதிரி ஒரு கட்சி விஜய் தொடங்கி இருக்கிறாரே தவிர, அந்த கட்சி மோனி ஆகுமா? 4 கடை ஒரு ஊர்ல இருக்கு, 4 டீ கடை இருக்கு. 4 டீ கடையில எப்படி ஒரு டீ கடைக்கு தான் நல்லா வியாபாரம் ஓடும்? ஏன்னா தரமான டீ, தரமான பொருள், தரமான நம்பிக்கை அப்படி இருக்க கடையில தான் ஓடும். அது மாதிரி இப்ப அரசியல் கட்சியை பொறுத்தளவில் பாரம்பரியமான திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு ஒரு 100 ஆண்டு விழா திராவிட இயக்கத்திற்கு நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவுக்கு பவள விழா 75 வருஷம் முடிஞ்சு 6வது முறையாக ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் நாட்டின் மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததற்கு முன்னாடி என்ன நோக்கத்திற்காக போராடுறார்களோ அதை சட்ட வடிவமாக கொண்டு மக்களுக்காக நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதை போன்று பொது உடைமை இயக்கம் தொழிலாளி வர்க்கத்திற்காக முதலாளி வர்க்கத்திடமிருந்தும் கார்பரேட்டுகளிடமிருந்தும் தொழிலாளி உரிமைகளை போராடுவதற்காக விழுப்புண் ஏற்ற சுதந்திர போராட்ட தியாகி நல்ல கண்ணலா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம்,
அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் தேசிய இயக்கம், விடுதலை போராட்ட இயக்கம், காங்கிரஸ் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், அடக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய இயக்கம், முஸ்லிம் லீக் சிறுபான்மை மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்கள், ஃபார்வர்ட் பிளாக் முற்போக்கு சிந்தனைக்காக போராடிய இயக்கம், அம்பேத்கர் இயக்கங்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், இப்படி பல்வேறு அமைப்புகள் மக்களுக்காக போராடுகின்ற அமைப்புகள் களத்தில் இருக்கிறார்கள். அரிதாரம் பூசிவிட்டு சினிமாவில் கோடான கோடி பணத்தை சம்பாதித்து விட்டு மார்க்கெட் சரியும் காலம் வந்தவுடனே, வயது வந்தவுடனேயே, வயதான உடனேயே அரசியல் களத்துக்கு வருவதை மக்கள் பார்க்கிறார்கள். எம்ஜிஆர் அரசியல் களத்தில் வந்து எம்ஜிஆர் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. நம்முடைய மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்டமைப்பை தொடர்ந்து நடத்தினார். புதுசா அவங்க கட்சி தொடங்கல. அரசியல் கட்சி தொடங்கி வெற்றி பெற்ற ஒரே நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். காரணம், பேரறிஞர் அண்ணாவுடைய சிந்தனைகளை, கொள்கைகளை, திராவிட இயக்க சிந்தனைகளை திமுக மேடைகளில் நாடகமாக நடித்து மக்கள் மத்தியிலே கொள்கை பிரச்சாரராக இருந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களிலே கூறி உச்சகட்டத்தில் திரைப்படத்தில் இருந்த பொழுதுதான் அரசியல் களத்துக்கு வந்தார். அதனால விஜயுடைய வருகை நாட்டு மக்களுக்கு பொழுது தேவையில்லை. ரசிகர்கள், அப்பாவிகள் திரையில் தலைவர்களை தேடுகின்ற சிலர் இருக்கிறாங்க. சிறையில் மக்களுக்காக வாடிய தலைவர்களை நாம் தேட வேண்டும். நாங்களெல்லாம் தலைவரை தேடினோம் என்று சொன்னால் 13 வயதில் புலிவில் கையில் கொடி ஏந்தி ஆரூர் வீதிகளில் ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கொலை நாடு இதுவரை போர் பண்ணி பாடிய கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். அவர் அடையாளம் காட்டியவர் தான் எங்களுக்கு பகுத்தறிவு பகலவன், கண்மூடி பழக்கமில்லா மண்மூடி போக செய்த ஈரோட்டு சிங்க வெண்டாடி வேந்தர் ஐயாவை கலைஞர் எழுத்திலே பார்த்தோம். மறுமலர்ச்சி தூதுவன் பேரறிஞர் அண்ணாவை பார்த்தோம். இலக்கியத்தை ரசித்தோம், இலக்கணத்தை படித்தோம், தமிழின் ஆர்வம் கொண்டோம். ஆனால் திரையில் பல நடிகர்கள் உல்லாசமாக இருந்துவிட்டு வயது முதிர்ச்சியானவுடன், 50 வயது நெருங்கியவுடன் இனிமே இந்த அரசியல் களத்துக்கு வருவோம் சொல்லி வருவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால விஜயுடைய அரசியல் வருகை இப்பொழுது தேவையும் இல்லை, மக்களுக்கு அவசியம் இல்லை. மக்களுக்காக போராடுகின்ற தொழிலாளி வர்க்கத்திற்காக போராட கம்யூனிஸ்ட் இருக்கிறது. திராவிட இயக்க சித்தாந்தங்களை, திராவிட சித்தாந்த வேறு, தமிழ் சித்தாந்த வேறு அல்ல. திராவிடத்துக்கு அடங்கியதுதான் தமிழ் தேசியம். அதனால ரெண்டு வேறு வேறு அல்ல. இதுல குழப்பம் பண்றாரு. அதனால இந்த குழப்பங்கள்லாம் மக்கள் கடந்த காலத்துல தூக்கி எறிந்து விட்டார்கள். சீப்பு ஆதித்தனார் அன்றைக்கே பேரறிஞர் அண்ணா காலத்தில், பெரியார் காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் பேசி சீப்பு ஆதித்தனார் எடுபடவில்லை. திராவிட இயக்கத்தில் சரணடைந்தார் தமிழ் தேசியம் பேசிவிட்டு. மாப்போசி அதே போன்று தமிழ் தேசியம் பேசிவிட்டு சரணடைந்தார். அதனால விஜயின் வருகையை திரையில் தேடுகின்ற சில அரசியல் முதிர்ச்சியற்ற இளைஞர்கள் சிலர் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான விரும்புவார்களே தவிர தரையில் மக்களுக்காக போராடுபவர்களையும் சிறையில் மக்களுக்காக போராடுவதை தான் மக்கள் விரும்புவார்கள். விஜயின் அரசியல் எடுபடாது. அடுத்து இப்ப நீங்க தமிழ் தேசியம் திராவிடத்தில் கலந்து விட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. காணாமல் திராவிடமும் தமிழும் ஒன்றுதான். திராவிடத்தின் உள்ளே தமிழ் தேசியம் அடங்கியதுன்னு சொல்றீங்களாண்ணா? எல்லாமே ஒண்ணுதான். இந்த இப்ப நீங்க சொன்ன அந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சின்னு உருவாக்கி இன்னைக்கு ஒரு 8% ஓட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை பெற்றிருக்காரு. மேலும் இப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி
பேசிக்கொண்டு வந்த அவர் இப்பொழுது சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் சந்தித்து ஆலோசனை முடித்து வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது பிஜேபியோடு அணி சேர்வார், அதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பார்வை போயிட்டு இருக்குண்ண. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள்? எங்களை போன்றவர்கள் சீமான் அரசியல் களத்துக்கு வரும்போதே அடையாளம் கண்டு விட்டோம். நாங்கள் அவர் வகுப்புவாத சனாதன பிஜேபியின் பி டீம் என்றுதான் அவரை நாங்கள் அழைத்தோம். நாக்பூர் RSS தலைமையிடம் பெட்டி வாங்கி கொண்டுதான் அவர்கள் கொடுக்கக்கூடிய அசைன்மெண்டை தான் தமிழகத்திலே பேசுகிறார் சீமான் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். கருப்பு சட்டை போட்டு திராவிட இயக்க மேடைகளில் கடவுள் இல்லை என்று முழங்கியவர் தான் சீமான். ஒரு நொடி பிரபாகரன் போட்டோ எடுத்து வந்தார், அவ்வளவுதான். ஆனா அவருக்கு என்ன அசைன்மெண்ட் நாக்பூர் தலைமை கொடுத்துச்சுன்னா, நீ தமிழ் தேசியம் பேசு, நாம் தமிழர் என்ற கட்சி நடத்துற ஒரு சீப் ஆதித்தினார், அந்த கட்சியை நடத்து, உனக்கு பணம் தர்றோம், தொலைக்காட்சியில உனக்கு தினசரி உன்னுடைய போட்டோவை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா பிஜேபி தலைமை கொடுத்த ஆதரவின் அடிப்படையில் களத்துக்கு வந்தார். ஆனால் அவர் தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் போராட்டத்திற்கும் ஈழ போராட்டத்துக்கும் எந்த விதமான ஒரு சின் முனையளவு கூட பாடுபடவில்லை சீமான், மக்களுக்கு தெரியும். அதனால அவருடைய அரசியல் 8% ஓட்டு வாங்கியிருக்காருன்னு சொன்னா, திமுக அதிமுகவுக்கு பிடிக்காதவர்கள் தமிழகத்துல எப்பயும் ஒரு 10% மக்கள் இருக்காங்க. வைகோ தனி கட்சி தொடங்கினார், திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வருவார் என்று ஒரு 10% வாக்கு விழுந்தது 93ல 96 தேர்தல்ல. அவர் திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டு அந்த 10% வாக்காளர்கள் விஜயகாந்துக்கு போட்டாங்க. விஜயகாந்த் அதிமுக கூட்டு வச்சோடனே அந்த சதவீதம் குறைஞ்சிருச்சு. நான் சொல்றது பிராக்டிகலா பார்க்கலாம். வைகோக்கு திமுக அதிமுக கூட்டணி போனோம்னு அவருக்கு ஓட்டு சதவீதம் குறைந்தது. மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், வைகோலாம் 10% ஓட்டு விழுந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுல திமுக அதிமுக பிடிக்காத 10% பேர் இருக்காங்க. அந்த 8% பேர் தான் சீமானுக்கு போட்டது. இப்ப இந்த 8% பேரும் சீமான் பிஜேபி ஆதரவாளர் மதவாத சக்தியின் தூண்டுதலால் செயல்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஏன்னா அவங்க கட்சியை விட்டு தினசரி விலகிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூண்டோடு கலைப்பு, திருநெல்வேலியில அடிதடி, மதுரையில் விலகல், தொடர்ச்சியா அவங்க கட்சி கரைஞ்சிருச்சு. காரணம், சீமானுடைய சுயரூபம் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, வெளிப்பட்டு போச்சு. இவர் ஒரு சாதிய வன்மத்தோடு கட்சி நடத்துகிறார், திரள் நிதி என்ற பெயரில் தன்னுடைய சுயநலத்துக்காக கட்சி நடத்துறான்னு வந்துருச்சு. இந்த நிலையில கமலஹாசனையும் ரஜினிகாந்த் இந்த ஊரை விட்டு விரட்டணும், வெளி மாநிலத்துக்காரன் இங்க வாழலாம், எங்க ஆள நினைக்க கூடாது, மராட்டியன் சிவாஜிக்கு இங்க ரஜினிகாந்துக்கு என்ன வேலை, இப்படி பேசினவரு ராத்திரி 11 மணிக்கு முக்காட போட்டு போய் ரஜினிகாந்த ரவீந்திரன் துரைசாமி, அவர் யாரு, அவரே சொல்றாரு பேட்டியில, நான் ஒரு RSS காரன், நாகர்கோவில் மண்டைக்காடு கலவரத்தின் போது நான் ஒரு RSS காரனாக இருந்தேன், தான்லிங்க நாடார் தான் RSS உடைய தலைவர், தான்லிங்க நாடார் தான் எனக்கு குருன்னு சொல்றாரு. அவர் தான் கூட்டு போறாரு. சங்கி யார், ரஜினிகாந்த் ஒரு சங்கி, அந்த சங்கி கிட்ட ரவீந்திரநாத் சங்கி இந்த சங்கியை கூட்டு போறான். அப்ப நீ பேசுற தமிழ் தேசியம், தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும், சிறையில நீங்க நாட்டை ஆள்றவனை தேடாத, சிறையில தேடுன்னு சொன்னவர் தான் சீமா. இப்ப பிஜேபி அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டா, OPS, டிடிவி, பிஜேபி, பாமக, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து, யாரு சீமானுடைய நினைப்பு கற்பனை வாய்ஸ் கொடுத்து, தமிழ்நாட்டுல ரஜினிக்கு விஜய்க்கு பிடிக்காது, ரஜினி ரசிகர்களை பூரா இழுத்து முதலமைச்சர் வேட்பாளரா நிக்கலாம்னு சொல்லி சீமான் திட்டத்தை கொண்டு போய் ரஜினிகாந்த் போய் பேசிட்டார். ரஜினிகாந்துடைய வாய்ஸ் என்பது
96ல முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து கொடுத்த வாய்ஸ் அன்றைக்கு எடுபட்டது. ஆனா அதே வாய்ஸ் 98 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆதரவா வாக்கு வாய்ஸ் கொடுத்தாரு. நாடு முழுவதும் தோத்துச்சு திமுக நாடாளுமன்ற தேர்தலில். ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பு நழுவி போயிடுச்சு. இனிமே அவர் தெரு தெருவா வீதி வீதியா வந்து வாய்ஸ் கொடுத்தாலும் அவர் செல்வாக்கு எடுபடாது. அதனால காலாவதியான ரஜினிகாந்த் அரசியல் களத்திலிருந்து ஓடி ஒளிந்தவர், சரண் பயந்து போனவர் ரஜினிகாந்த். அவரை போய் வம்பா பிடிச்சி இழுக்கிறார், வாங்க நம்ம எப்படியாவது என்னை ஆதரவு கொடுங்க அப்படின்னு இருக்கிறாரு இந்த சீமான். ரெண்டாவது, அவங்க கூட்டணியில வந்து ஐயா ராமதாஸ் மிகப்பெரிய கற்பனையோட இருக்காரு. அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க பிஜேபி. அண்ணாமலை இப்ப லண்டன்லயே வேட்டி சட்டையெல்லாம் தயார் பண்ணி தச்சுட்டாரு. முதலமைச்சர் ஆனா எப்படி போகணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. லண்டன்ல வேற ஒண்ணும் இல்ல, அவரு எப்படி முதலமைச்சரா செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகணும், என்ன செருப்பு போடணும், என்ன பேனா வச்சு குடிச்சுக்கணும், எப்படி நடக்கணும்ன்ற அளவுக்கு அவரு லண்டன்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் ஆயிரம் கற்பனை இல்ல. இந்த பக்கம் டிடிவி தினகரனுக்கு திருவண்ணாமலை இருக்கிற மூக்குப்பொடி சாமியார் அழுக்கு சாமியார் சொல்லிட்டானா நீதான் முதலமைச்சர்னு சொல்லி. அதனால அவர் அந்த அழுக்கு சாமியார் பேச்சை கேட்டு அவர் கற்பனையோட இருக்காரு. ஓபிஎஸ் யாக வளர்த்துக்கிட்டே இருக்காரு. கேரளா சாமியார்ல கொண்டு வந்து அந்த யாகத்திலேயே தியாகம்னா வேணா, யாகத்துல முதலமைச்சரா வந்துடலாம்னு அவரு நம்மாளு ஓபிஎஸ் இருக்காரு. என்ன இது எப்படி நிக்க? இதுல விஜய் ஒரு பக்கம் நான் வந்துருவேன், நீ எப்படி வருவ? தமிழகத்தை பொறுத்தளவு இன்றைக்கு மிகப்பெரிய பாஜக என்கின்ற நாசகார சக்தியை, மக்களை கடவுளின் பெயரால் ஜாதி மதத்தை பிரித்து மக்களை பிளவுபடுத்துகின்ற பாசிச பாஜகவை வீழ்த்துகின்ற ஒரே திராவிட இயக்க சக்தி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இடதுசாரி முற்போக்கு சிந்தனை அனைத்து சக்தியிலும் ஓரணியில் தமிழகம் திரண்டிருக்கிறது. அதனால இவங்க எத்தனை கூட்டணி அமைத்தாலும், இவங்க என்ன தமிழ் தேசியம்ன்ற போர்வோட வந்தாலும், மதவாதம்ன்ற போர்வோட வந்தாலும், பாமக சாதிவாதம் என்ற பொருள் வந்தாலும், தமிழ் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார்கள். அகில இந்தியாவிலேயே தீர்க்கமான தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மக்களாக, அறிவாளி மக்களாக தமிழக மக்கள் இருக்காங்க. அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியால 100க்கு 100 வெற்றி பெற்ற மாநிலம் 40 திராவிட இயக்கம் பாஜகவை வீழ்த்தி இருக்கு. அதனால இன்னும் இங்க எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் பெரியார் போட்ட விதை, அண்ணாவின் சிந்தனை, திராவிட இயக்க சிந்தனை தான் ஆலமரம் போல் விருட்சமாக இருக்கும். இங்க எத்தனை விஜய் வந்தாலும், ரஜினி வந்தாலும், சைமன் வந்தாலும் இங்கே எடுபடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. அதிமுக இன்றைய நிலைமை, பிரிஞ்சு இருக்கிற சக்திகள் எல்லாம் ஒன்று இணைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறதா கேள்விப்பட்டு இருக்கோம். 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றுபட்டு விஜயோடோ அல்லது நாம் தமிழர் சீமானோடோ இணைந்து தேர்தலை சந்திக்க முயற்சிகள் எடுக்கப்படுகிறது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? யாரோடையுமே அதிமுக இணைந்து செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டர்கள் ஒருங்கிணைந்தால் தமிழகத்தில் மிகப்பெரிய திராவிட கையில இருக்குன்னு கேட்டா, அதிமுக என்ற குடும்பிய வலுவா பிடிச்சிருக்காரு மோடி. மோடி கையில எடப்பாடி கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு நினைச்சான். 4 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது அடமானம் வச்சுட்டான்னு பார்த்தான். அவர் விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதனால இப்ப மோடி நினைச்சாதான் எல்லாரும் ஒன்னாக முடியும். இப்ப மோடி கையில ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் கிடக்காங்க. நீங்க போய் ரஜினிகாந்த் கிட்டயோ விஜய் கிட்டயோ சைமன் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து அதிமுக பிரிவுகளையும், சசிகலாவா இருந்தாலும், ஓபிஎஸ் இருந்தாலும், டிடிவியா இருந்தாலும், என்னை போன்றவர்களா இருந்தாலும், கேசிபி பழனிசாமி, புகழேந்தி போன்றவர்களா இருந்தாலும், பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுகவை அனைத்து சக்தியிலும் தியாகலத்தோடு ஜானகி அம்மா எப்படி விட்டு கொடுத்தாங்க தியாகமா, இன்னைக்கு நூற்றாண்டுல கொண்டாடிட்டு இருக்கிறான். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக ஜான் 2ஆ பிரிந்துச்சு. ஜானகி ரெட்டப்புறா, அம்மா சேவல் சின்னம். ஜானகி அணி ஒரே இடம் பிஎச் பாண்டி மட்டும் வெற்றி பெற்றார். 28 இடங்களில்
அம்மா ஜெயலலிதா தலைமையிலான அணி வெற்றி பெற்றது. தேர்தல் முடிஞ்ச உடனே கூப்பிட்டாங்க அம்மாவை, ஜானகி அம்மா. புரட்சி தலைவரின் புனித நோக்கத்துக்காக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டது. நாம் இருவரும் ஒருங்கிணைவோம். நான் தியாகம் பண்றேன். கட்சிக்கான பணம், அறக்கட்டளை சொத்து, ஜானகி அம்மாவுடைய சொத்து இன்னைக்கு அதிமுக அலுவலகம், அந்த கட்டடம், அது இரட்டை இலை கட்சி அனைத்தையும் நான் 28 இடம் என்னை விட வெற்றி பெற்று ஆளுமிக்க தலைவியாக நீ காண்பித்து விட்டாய், நான் ஒன்றை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பயே திமுக ஆளுங்கட்சி 89ல உடனே 2 இடைத்தேர்தல் வந்துச்சு. மருங்காபுரி, மதுரை கிழக்கு. இரட்டை கிடைத்தது. பிரிந்த இரட்டை புறாவும் சேவலும் காலியாகி உடனே ஜானகியம்மாவுடைய தியாகத்தால் இரட்டை சின்னம் கிடைத்தது. மதுரை கிழக்கு தூரை SR ராதா நிறுத்தி இரட்டை சின்னத்தில் மீண்டும் இரட்டையை துளிர்க்க வைத்தார் புரட்சி தலைவர் அம்மா. மருங்காவுள்ள பேராசிரியர் பொன்னுச்சாமி நிறுத்தி இரட்டையை துளிர்க்க வைத்தார். 90 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஆளுங்கட்சி டெபாசிட் போச்சு. தமிழ்நாடு பூரா திமுகவை காலி பண்ணாங்க அம்மா. 91 திமுக ஆட்சியை கலைச்சாங்க சந்திரசேகர் தலைமையில. உடனே முதலமைச்சரானாங்க. 5 வயது திமுக ஆட்சியை 2 வருஷத்துல கலைச்சிட்டு அது ஆளுமிக்க தலைவி. அம்மா மறைவுக்கு பின்னாடி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 தலைமை இருந்தீங்களே, OPS EPS, டெல்லிக்கு அடிமையா இருந்தீங்க. அம்மா எந்தெந்த திட்டங்களை, ஒன்றிய மோடி அரசு திட்டங்களை, மக்கள் உறவு திட்டங்களை எதிர்த்தார்களோ அந்த திட்டங்களுக்கு பூரா 2 பேரும் மானங்கட்ட OPS EPS கையெழுத்து போட்டீங்க மக்களுக்கு விரோதமாக. தமிழ்நாட்டில் நடந்தது அதிமுக ஆட்சி இல்ல, மோடி ஆட்சி, பிஜேபி ஆட்சி நடந்துச்சு அம்மா மறைவுக்கு பின்பாக. இந்த சூழ்நிலையில தான் ஒருங்கிணைப்பாளராக OPS எடுத்துட்டு நான் பொதுச்செயலாளர் வர்றேன், நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி கோடான கோடி கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி கிளை கழக நிர்வாகிலிருந்து ஒன்றிய கழக, மாவட்ட கழக, தலைமை கழக அத்தனை நிர்வாகி விலை பேசி வாங்கிட்டு பொதுச்செயலர் ஆயிருக்காரு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அன்றைக்கு எடப்பாடி, மோடி பிரதமர். தமிழ்நாட்டுல OPS மகனை தவிர 39 தொகுதியிலேயே அதிமுக தோத்துச்சு. இப்படி அம்மா இருந்தாங்க. ஜானகியம்மாட்ட ரெட்டலையை வாங்கின 2 மாசத்துல திமுக ஆளுங்கட்சி மதுரை கிழக்கும் மருங்காபுரி வெற்றி பெற்றாங்க இல்லையா? 2019 எடப்பாடி முதலமைச்சர், இணை ஒருங்கிணைப்பாளர், ஆளுங்கட்சியா இருக்கும், மிகப்பெரிய தோல்வி. உள்ளாட்சி தேர்தல் ஆளுங்கட்சியா முதலமைச்சரா இருக்கிறாரு எடப்பாடி, திமுக வெற்றி பெறுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 40 வெற்றி. தமிழகத்துல 7 இடங்களில் டெபாசிட் போச்சு. அப்ப ஆளுமிக்க தலைவராக எடப்பாடி இல்லை, பரிணமிக்க முடியவில்லை. அப்ப ஜானகி அம்மாவோட ஒரு தியாக உள்ளத்துக்கு வரணும். விஜயோட சேர்ந்தா வந்துட முடியுமா? விஜய்க்கு என்ன பெரிய ஆதரவு சக்தி இருக்கு? ஊருக்கு 4 ரசிகர் இருப்பான், வேற என்ன அவருக்கு பெரிய ஆதரவு சக்தி? அதிமுக ஒவ்வொருவரும் இந்த கட்சிக்கு தியாகம் பண்ணவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள புறக்கணிச்சு தள்ளிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைத்தால் மிகப்பெரிய திராவிட இயக்கம் 5 மாதங்கள் அவர் செய்யணும். இல்லாட்டினா நாடாளுமன்ற தேர்தலில் 19% தான் ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக. அதிமுக 8% ஓட்டு காணாம போயிருச்சு, களவாண்டாங்க, கரைஞ்சிருச்சு. இதே நிலைமையில அவர் சைமன் கிட்ட சேருவான், விஜய் கிட்ட சேரும் சொல்லி சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகு. பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக ஒருங்கிணை. திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் தமிழ்நாட்டுல, அதிமுகவுக்கு மாற்று திமுக தான். 2 பேரும் திராவிட இயக்கத்தை மீறி யாருக்கு வர முடியாது. அண்ணா போட்ட விதை, பெரியாரின் சிந்தனை, எம்ஜிஆரின் உழைப்பு, அம்மாவின் உழைப்பு, கலைஞருடைய உழைப்பு. இன்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் இன்னைக்கு ஆளுமிக்க தலைவராக தமிழகத்தில் இருக்கிறார். அது மாதிரி வாங்க, வர முடியாட்டி ஆளுமிக்க தலைவர் ஒப்படைச்சிட்டு போ. ஜானகி அம்மா ஒப்படைச்சாங்களா அம்மாட்ட? அதனால இவரு
கூட்டணி கீட்டணி எது எடுபடாது, பிரிந்து விடக்கூடிய அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்கின்ற கட்சி காணாம போயிடும். அடுத்து இப்ப இப்ப நடந்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அது ஒரு பரம்பரை ஆட்சியா மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லி பல இடத்துல இருந்தும் குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இதற்கு சரியான பதில் பரம்பரை ஆட்சின்னு சொன்னா, கலைஞர் எனக்கு அடுத்து என் மகன் மு.க. ஸ்டாலின் தலைவராக எழுதி கொடுத்துட்டு போனாரா? எழுதாத சட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? எழுதாத சட்டம் எப்படி இருக்கு? திமுக தமிழ்நாடு முழுவதும் பொதுக்குழு இருக்காங்க. திமுகவின் இதயம் பொதுக்குழு தான். நான் என்ன சொல்றேன், யார் எதுக்குறா? திமுகன்றது மிகப்பெரிய கட்சி, ஜனநாயக கட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்டமைப்பான இயக்கம் திமுக தான். இன்னைக்கு கிளை கழகத்துக்கு தேர்தல் நடத்துறாங்க. எந்த கட்சியில் தேர்தல் நடக்குது? நியமனம் கிடையாது தலைவர் பதவி. கலைஞர் உயிரோடு இருக்கு வரை அவர்தான் திமுகவின் தலைவர். ஸ்டாலின் எங்கிட்டோ வெளிநாட்டுல சுற்றுப்பயணம் போயிட்டு கலைஞர் இறந்த உடனே கலைஞர் உயிர் எழுதி வச்சு திமுக தலைவர் பதவி, முதலமைச்சர் பதவி கொடுத்தாரா? இப்ப ஸ்டாலின் 14 வயதில் அண்ணாவை சந்திக்கிறார். 14 வயதில் ஸ்டாலின் சந்திக்கிறார். முதலமைச்சர் அவரும் நினைக்கல. சரி, நீங்க சொல்றது சரி. ஒரு சலூன் கடை இருக்கு, அந்த சலூன் கடையில திமுக இளைஞர்கள் ஆரம்பிக்கிறார் 14 வயது 15 வயதுல. அவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய பங்களிப்பு அவரு பங்களிப்ப நீங்க அதுக்கு பின்னாடி அவர் இந்திரா காந்தி கொண்டு இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் சிறை. இந்தியாவில நீங்க பார்த்தா மிகப்பெரும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களை தான் இந்திரா காந்தி கைது செய்தாங்க. இந்தியாவிலேயே ஒரு 30 வயது இளைஞர் திருமணமாகி 3 மாதமானவர் ஸ்டாலின் தான் கைது. இன்னைக்கு ஸ்டாலின் நம்ம ராமதாஸ் கூட சொல்றாரு, உன்னை பார்க்க எனக்கு தகுதி இல்லை. என்ன தகுதி இல்லை? 86 வயசு ராமதாஸுக்கு. எந்த போராட்டத்துல ராமதாஸ் பங்கெடுத்திருக்கிறார்? அவர் வயதுக்கு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கணும், 65 இந்திய போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கணும், 82 இளைஞர் தமிழர் பிரச்சனையில பங்கெடுத்திருக்கணும். உங்களை விட 16 வயது கம்மியான 30 வயது இளைஞர் கொட்டடியில் சிறையில் இருந்தார். வித்யாசாகர் என்கின்ற ஒரு சூப்பரண்ட், ஜெயில் சூப்பரண்ட் ஒரு நாள் இரவு ஸ்டாலின் இருந்த சிறை கொட்டடியில் லைட் ஆஃப் பண்ணிட்டு விடிய விடிய லத்திச்சாரு. ஸ்டாலின் அடிச்சு கொள்ற சதி. அன்னைக்கு ஸ்டாலினை காப்பாத்தினவர் ஆற்காடு வீராசாமி. காது இன்னைக்கு வரைக்கும் கேட்கல அவருக்கு. முரசொலிமாரின் இடுப்பு ஒழிக்கப்பட்டது. முன்னாள் மேயர் சிட்டி பாபு ஸ்டாலின் மேலிருந்து விழுந்த அடியே பூரா இருட்டுல அடி வாங்கி இறந்தே போனார். இந்த தியாக வரலாறு எடப்பாடி குண்டா? எடப்பாடி வயது என்ன, ஸ்டாலின் வயது என்ன? யாருக்காவது நிசால போனாலும் ஒரு ஆள் இன்னைக்கு தமிழ்நாடு களத்துல இருக்காங்களா? வைகோ இருக்கிறாரு. எதுக்கக்கூடிய தலைவனுக்கு யாராவது இருக்காங்களா சிறைக்கு சென்றவங்க? அது மட்டும் இல்ல, திமுக இதுக்காக பதவிகளை பொதுக்குழு உறுப்பினர் சென்னையில. அப்புறம் மாநில இளைஞர் அணியில 5 பேர்ல ஒரு ஆள் ஸ்டாலின். அப்புறம் அப்படியே வர்றாரு. 1000 விளக்கு சட்டமன்றத்துக்கு நிக்கிறாரு. கே.ஏ. கிருஷ்ணசாமியோட தோக்குறாரு. 2 முறை கே.ஏ. கிருஷ்ணசாமி தோக்குறாரு. 89 வெற்றி பெறுகிறார். முதல் முறையாக எம்எல்ஏ பயிற்சி. அமைச்சராக்கல கலைஞர். மக்கள்கிட்ட தானே வாக்குவாங்கி ஸ்டாலின் வர்றாரு. பாரம்பரியமா மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, ஜனநாயகத்துல மக்கள் தானே இறுதி எஜமான். பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள். மக்களால், மக்களுக்காக, மக்களால் ஆட்சி செய்வதான் கெட்டில்ஸ்பர்க் உரையில சொல்லுவாரு. அது மாதிரி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி 2 முறை தோக்குறாரு. 89 வெற்றி பெறாரு. 89 வெற்றி பெற்றால் உடனே மந்திரி ஆக்கல கலைஞர். திரும்ப 91 தோல்வி. 96 மக்கள்கிட்ட சென்னையில மேயருக்கு நிக்கிறாரு. கலைஞர் குடும்பம் மட்டும் ஓட்டு போட்ட ஒரு மேயர் ஆகல, 15 லட்சம் வாக்காளர்கள்ட்ட அந்த மேயருக்கு நிக்கிறேன்னு கேட்கிறாரு. பாரம்பரியம் குடும்பம் தான், ஓட்டு போடாம விட்டுக்கலாம்னா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தானே மேயரா வந்தாரு.
2 முறை மேயரா வெற்றி பெறுகிறார். அடுத்து அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர். கலைஞர் மரணத்துக்கு பின்னாடி உயில் மூலமா ஒரு தலைவராகல. தமிழ்நாடு முழுக்கூடிய திமுக காரங்க அவங்க பொதுக்குழுல ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல என்ன மன்னர் ஆட்சி? அடுத்து உதயநிதி எப்படி வர்றாரு? இளைஞர் நிச்சயம் அவங்க பொதுக்குழு அங்கீகரிக்கிறாங்க. அவர் 1000 இதுல சேப்பாக்கத்தில் நிக்கிறாரு. ஏன் பாரம்பரியமா வர்றாங்க அப்படின்னு சொல்லி சேப்பாக்க மக்கள் ஓட்டு போட முடியலாம்ல. அவர் நேரடியா எம்எல்ஏ பதவியை ஸ்டாலின் நியமிக்கல, அப்பாயின்மெண்ட் போடலையே. சேப்பாக்கத்துல தேர்தல் களத்தில் நின்றுதானே வர்றாரு. மக்கள் விரும்புறாங்களே, இது எப்படி பாரம்பரியம் சொல்ல முடியும்? அப்ப தோக்கடிக்க வேண்டியதானே. எதிர்கட்சியில் பேசுறாங்களே இது பாரம்பரியம் ஆச்சு, இது குடும்ப ஆச்சு, அவங்க வேட்பாளரை போட்டாங்களா, யாரா ஜெயிக்க முடிஞ்சா? ஸ்டாலின் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி தானே உதயநிதி வர்றாரு. அவர் ஒண்ணு நியமிக்கல, நியமன பதவி இல்லையே. எதிர்கட்சிகள் வலுவில்லாத சூழ்நிலையில் வலுவாக போடுங்க. அப்ப மக்கள் என்ன, மக்களான இறுதி எஜமான ஜனநாயகத்துல மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட தேர்தல் நின்று தெரு தெருவா போய் தானே உதயநிதி வர முடிஞ்சு. கலைஞர் குடும்பம் அப்பாயின்மெண்ட் பண்ணலையே. உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னோடியாக மூத்த அமைச்சர்கள் பலர் இருக்கும் போது இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமனம் செஞ்சிருக்காங்க. இது அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு தானே இது. அவங்ககிட்ட அவங்க கட்சி ஏத்துக்கிடுச்சுல. அடுத்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, ஏத்த வீட்டுல 10 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கான், 10 ஆம்பளை பிள்ளை பெற்று என்ன செய்ய முடியும்? கட்சி கோபாலபுரத்துக்கு இது அவங்க கட்சியை உழைச்சவங்க ஏத்துக்கிறாங்க. எங்களுக்கு அடுத்த தலைமுறை உதயநிதி வரணும்னு விரும்புறாங்க. இது அவங்க கட்சி உள்கட்சி பிரச்சனை. நீங்க திருமணமாகி 10 வருஷமா ஒருத்தர் குழந்தையே இல்லை, ஏத்துல வரிசையா 4 ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டேன். என்ன அதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க வீட்டுல குடும்பம் இருக்கு, குடும்பம் உழைக்கிறாங்க. ஒரு தடவை கலைஞர் சொன்னாரு, என் வீட்டுல பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க, ஆண்கள் கூட சிறையில இருக்க முடியாது. அது மாதிரி எந்த தலைவர் வீட்டுல இருப்பாங்களா? எமர்ஜென்சில கலைஞருடைய மனைவி தயாளம்மால முழு நிர்வாண சோதனைப்படுத்தின அன்னைக்கு பெண் போலீஸே இல்ல. அந்த தியாகத்தை ஏத்துக்கிட்டாங்கல்ல. சிறைக்கு ஸ்டாலின் போறாருல்ல, சிறையில ஸ்டாலின் இருக்கும் போதுதானே மகன் உதயநிதி கருவானாரு. அப்பன சிறையில தானே போய் பாக்குறாரு, தவழ்ந்து போய் தூக்கிட்டு போறாங்க. தன் தந்தையை சிறையில தானே உதயநிதி பாக்குறாரு. இந்த வரலாறு யாருக்கு இருக்கு? எமர்ஜென்சில நீங்க முரசொலிய நிறுத்திட்டாங்க, தணிக்கை செஞ்சுட்டாங்க, அச்சு அடிக்கல. கலைஞர் கைப்பிரதி எழுதிக்கிட்டு இதே கலைஞர், தயாளம்மா, கனிமொழி, அழகிரி, செல்வம், செல்வி எல்லாத்தையும் தெருவில் மவுண்ட் ரோட்ல 2 கரும்பு சவு கொடியை பிடிச்சு அந்த கைப்பிரதிய வித்தாங்க. தெருவில் இறங்கி போராடுறாங்கல்ல. இந்த திமுக தலைவர் ஒத்துக்கிறாங்க. அவங்க எல்லா திமுக தலைவர் வீட்லயும் தெருவில் இறங்கி போராடினாங்களா? எல்லா திமுக தலைவர் வீட்லயும் ஆம்பளை பூரா ஜெயிலுக்கு போறாங்களா? தியாகத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிறைக்கும் போராடுறாங்க, மக்களுக்காக போராடுறாங்க. அப்ப மக்களுக்காக போராடுகின்ற பொழுது அவங்க கட்சி விரும்புது, மக்கள் விரும்புனா ஓட்டு போடாம ஸ்டாலினுக்கு ஓட்டு போடக்கூடாது, உதயநிதிக்கு போடக்கூடாதுல்ல, கனிமொழிக்கு போடக்கூடாதுல்ல. தமிழ்நாட்டில் பார்த்தா அதிக ஓட்டு வாங்க கனிமொழி தான். கலைஞர் குழு முழுவா ஓட்டு போட்டுச்சு. மக்கள் விரும்புறாங்கல்ல சார். ஜனநாயகத்துல மக்கள் விருப்பம் தானே. அது சரிதான். ஜனநாயகத்துல கள்ள ஓட்டு போட்டு வரலையே. அதான் ஜனநாயகத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ விரும்புறாங்களோ அவங்கதான் வெற்றி பெற முடியும். அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் உட்காரல. மக்களுக்காக தரையிலையும் போராடுறாங்க, சிறையிலையும் போராடுறாங்க. இன்னைக்கு உதயநிதி பேசினாரு, விஜய் அப்படி பேச முடியுமா? இன்னைக்காவது சைமன் பேச முடியுமா? ஒரே நாள் இந்தியாவே கதறிச்சு. கொள்கையின் வாரிசு உதயநிதி, கலைஞரின் பேரன், பெரியாரின் சிந்தனையாளன். ஒரே வார்த்தை சொன்னாரு, சனாதனத்தை ஒழிப்போம். மலேரியாவோட மோசமானது, டெங்குவோட மோசமானது கலைஞரைத்தான் இந்தியாவில் சாமியார் புறம் சொன்னா உன் தலையை துண்டா அடுப்போம். ஸ்டாலின கூட சொல்லல, கலைஞர் சொன்னா. கலைஞருக்கு அடுத்து அவங்க பேரன் உதயநிதி தான் இந்தியாவில் இருக்க சாமியார் பூரா தலை எடுப்போம்னு சொன்னா. இந்தியாவில கூட வழக்கு, இந்தியா முழுவதும் வழக்கு ஒரு மேல. நான் வழக்கை கொண்டு அஞ்ச மாட்டேன், என்னுடைய கருத்தில் பின்வாங்க மாட்டேன்னு சொல்றாருல. எந்த தலைவரா தமிழ்நாடு சுட்டாங்க பேர் சொல்லுங்க. விஜய களத்துக்கு வந்திருக்காருல்ல, எடப்பாடி திராவிடம் எங்கன்றாரு, புலவரை கேட்கணும்ன்றாரு. கம்பராமாயணத்திலிருந்து பேச்சு ஆரம்பிச்சிருக்காரு.
இவங்க தானே கொள்கை ரீதியா வர்றாங்க. இந்த குடும்பம் தானே நிக்குது. இந்த குடும்பத்துக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல. மக்களை சந்தித்து அவங்க கட்சியில பெரும்பான்மை வாக்குகளை பெற்று ஆதரவை பெற்று தியாகங்கள் செய்வதற்கு தயாராகி அவங்க வர்றாங்க. இத குடும்ப ஆட்சி மரபுலாம் சொல்ல முடியாது. 2026 தேர்தல்ல இப்ப இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இப்பயே ஆரம்பிச்சிருச்சுங்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் வந்து வேற பாதையை தேடுவதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் இந்த கூட்டணி பலமாக இருக்குமா, பலவீனப்படுமா? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு திருமாவளவன் செல்ல மாட்டார். நான் அதற்கு உறுதியாக உங்களுக்கு சொல்றேன். கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆட்சி நடக்கக்கூடிய சிறிய தவறுகளை அல்லது அந்த கட்சி நான் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை ஆதரிக்கிறேன். ஏன் கட்சிக்குன்னு தனி கொள்கை இருக்கு. நான் ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா நாங்க முழுமையாக தனியார் கல்வி கூடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். மக்களுக்கு தேவையானது மருத்துவமும் கல்வியும் ரெண்டும் தனியார் இருக்கக்கூடாது, ரெண்டும் அரசுடைய ஆக்கணும்னு சொல்றேன். இதை திமுக சொல்லாங்க. விடுதலை சிறுத்தைகளும் தனி கொள்கை இருக்கு. அவங்க இப்ப இல்ல ஆரம்பத்துல சொல்றாங்க, எளிய மக்களுக்கான அதிகாரம் தேவை, பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் தேவை, கூட்டாட்சி தத்துவத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க. ஆனா 2026 தேர்தல்ல எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் கூட்டணி அவங்க சொல்லல. 2026 தேர்தலையும் எங்கள் கட்சியின் கொள்கையும் முடிச்சு போடாதீங்க. நான் சொல்றேன், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் தான். தனியார் கல்லூரி இருக்கக்கூடாது, பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாது. இது என் கட்சி கொள்கை. பிரைவேட் ஆஸ்பத்திரி இருக்கக்கூடாது. ரெண்டு தான் மருந்து மக்களுக்கு தேவை. இது 2026 தேர்தல் ஒப்பிட முடியாது. 2026 தேர்தல் என்பது இங்கே தமிழகத்தில் சாதியமும் மதவாதமும் இணைந்து இங்கே மிகப்பெரிய குழப்பத்தை சனாதன சக்தி உருவாக்க சதி செய்கிறது. ஒன்றிய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே சதி செய்கிறார்கள். இந்த சதியை முறியடிப்பதற்கு குறைந்தபட்ச மினிமம் புரோகிராம், மிகப்பெரிய கட்டமைப்பு திமுக கிட்ட தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க குக்குராமா டிசைன் வலை களியக்காவலை கடைசிக்கு ஒரு குக்குராமத்துக்கு போனா 50 வீடு இருக்கும். 50 வீட்டுல 30 பேர் திமுக காரனா, 20 பேர் அண்ணா திமுக, வேற கட்சி கிடையாது. தமிழ்நாட்டுல குக்குராமத்து வரைக்கும் நீங்க கிளைக்கக்கூடிய கட்சி ரெண்டே கட்சி தான், அதிமுக திமுக தான். சில பேர் சீசனுக்கு வரலாம், சீசன் போயிடும். ஆனா நிலையா இருக்கக்கூடிய ஒரே சீசன் திமுக அதிமுக தான். இந்த மிகப்பெரிய கட்டமைப்பான திமுக கூட்டணியில் மதவாத சாதியவாத சக்திகளை எதிர்க்கிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், வைகோ, இப்ப இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் கவுண்டர் அமைப்பு, ஈஸ்வரன் தலைமையிலான அமைப்பு, வேல்முருகன் தலைமையிலான அமைப்பு, எங்களை போன்றவர்கள் ஒட்டுமொத்த சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, உட்படுத்தப்பட்ட கல்விக்காக போராடக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளும் திமுக வலுவா ஆதரிப்பாங்க. நீங்க வலுவான கூட்டணி திமுக கூட்டணி தொடரும். ஆட்சியில சில குறைகள் இருந்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டி காட்டும். திமுக செய்யற அனைத்து, நானே மதுரையில வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது அமைச்சர்களே கண்டித்து பேசியிருக்கேன். இதுக்காக திமுக எதிர்க்க முடியுமா? ஒருத்தன் நீ வெட்டுறதுக்கு அருவாளோட வர்றேன், ஒருத்தன் கம்போட வர்றேன். நான் முதல்ல யாரை தடுப்பேன்? பெரிய ஆபத்து யாருனால இருக்கு? அருவாக்காரனால இருக்கு. அருவா வெட்டினா எனக்கு உயிர் போயிடும். அதனால முதல் நான் தடுக்கிற அருவா. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய அருவா கொடும் அருவாரோட பாசி சக்தி நம்முடைய பாஜக இருக்கு. உங்க கம்புதான் திமுக, அம்ப அவரை புடிங்கிடலாம், அருவாலை புடுங்க முடியாது, பட்டாப்பும் அவ்வளவுதான். அதனால மிகப்பெரிய கொடுமையான பாசி சக்தியை வீழ்த்துவதற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி நிச்சயமாக வெல்லும். இந்த முறை 200 இடங்களுக்கு மேல திமுக கூட்டணி வெல்லும். 2026 இவங்க எத்தனை கூட்டணி அமைத்தாலும் திமுக கூட்டணியில் எந்த பிசுறும் அடிக்காது. வலுவான கூட்டணியை திமுக கூட்டணி அமைக்கும். மகிழ்ச்சி. உங்களுடைய வேலை பலுகளுக்கு இடையே எங்களுடன் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி.
மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி.